வணக்கம். ஆட்டோ மெக்கானிக்கா குவாலாலம்பூர் 2026 பற்றிய இந்த பிரத்யேகமான விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சாதாரணமா ஒரு கார் எக்ஸ்போனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நிறைய கார்கள் நிற்கும், அவ்வளவுதானே. ஆனா இப்போ அது அப்படியே மாறி நிலத்திலிருந்து வான்வழி வரைக்கும், அதாவது ஏர் மொபிலிட்டி வரைக்கும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான எதிர்கால போக்குவரத்து மையமா உருமாறி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்கு போயிடலாமா? இந்த ஆட்டோ மெக்கானிக்கா கோலாலம்பூர் 2026 வெறும் ஒரு கண்காட்சி கிடையாதுங்க. இது மலேசிய சந்தைய உலகளாவிய வாய்ப்புகளோட இணைக்க போற ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில். புதிய தொழில்நுட்பங்கள், சர்வதேச முதலீடுகள், குறிப்பா உலகளாவிய வாகன வர்த்தகத்தை மலேசியாவுக்கு கொண்டு வர ஒரு முக்கியமான பாலம்னு இதை சொல்லலாம். சரி, இந்த பிரம்மாண்டமான நிகழ்வை சுலபமா புரிஞ்சுக்க நாம இதை ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். 1. எதிர்கால இயக்கம். 2. AMKL 2026இன் உள்ளே. 3. ட்ரோன் தொழில்நுட்பத்தின் புதிய எல்லை. 4. வியூக ரீதியான வணிக இணைப்பு. மற்றும் 5. உங்கள் வருகைக்கான தயாரிப்புகள். பகுதியா எதிர்கால இயக்கம் மற்றும் அதோட பிரம்மாண்டம் பாரம்பரியத்தை பத்தி பார்க்கலாம். இந்த 15 அப்படிங்கிற நம்பர் சும்மா சாதாரணமான நம்பர் இல்லங்க. இது ஆட்டோ மெக்கானிக்கா கோலாலம்பூரோட 15வது பதிப்பு. தொழில்நுட்பம் எவ்ளோ வேகமா மாறினாலும் கூட இத்தனை வருஷமா வாகனத்துறையில இந்த நிகழ்வு மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையையும் இதோட ஆழமான பாரம்பரியத்தையும் இது ரொம்பவே அழுத்தமா பதிவு செய்யுது. அடுத்து 6. இந்த முறை கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர்ல மொத்தம் 6 பிரம்மாண்டமான அரங்குகளுக்கு இந்த கண்காட்சி விரிவடைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, வாகனத்துறையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களும் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாபெரும் பௌதிக விரிவாக்கமே ஒரு சிறந்த சாட்சி இல்லையா? ஆட்டோ மெக்கானிக்காவோட மிகப்பெரிய பலமே பாரம்பரியத்தையும் எதிர்காலத்தையும் ஒரே நேர்கோட்ல இணைக்கிறது தான். இது எப்படி சொல்றது? ஒரு பக்கம் பாரம்பரியமான வாகன மோதல் பழுது பார்க்கும் பற்றை நடக்கும், அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முற்றிலும் எதிர்காலத்தை நோக்கிய வாகன இயக்க தீர்வுகள் மாநாடு நடக்கும். அதாவது நேற்றைய தேவைகளையும் நாளைய தொழில்நுட்பங்களையும் ஒரே இடத்துல நீங்க பார்க்கலாம். 2வது பகுதி AMKL 2026க்கு உள்ளே நாம என்னென்ன எதிர்பார்க்கலாம்ட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்வு 2026 மே 14லிருந்து 16 வரைக்கும் KLCCல நடக்க போகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2ஆம் நாளான மே 15ஆம் தேதி வழக்கமா மாலை 6 மணிக்கு முடியற கண்காட்சிய இரவு 9 மணி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த நீட்டிக்கப்பட்ட நேரத்துல நடக்க போறதுதான் ஆட்டோ ஃபெஸ்ட் அட் KL. ஆட்டோ மெக்கானிக்காங்கிறது வெறும் சீரியஸான பிசினஸ் மீட்டிங் மட்டும் இல்லைங்க, அது ஒரு கலாச்சாரம். இங்க கிளாசிக் மற்றும் ஜப்பானிய JDM கார்களோட கண்காட்சி, EMI மலேசியாவோட அதிரடியான கார் ஆடியோ போட்டிகள், மின் விளையாட்டுகள்னு சொல்லப்படுற ஸ்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான இசை கொண்டாட்டம்னு ஒரு முழுமையான லைஃப் ஸ்டைல் அனுபவமே உங்களுக்காக காத்திருக்கு. பிசினஸையும் என்டர்டெயின்மெண்ட்டையும் இவ்ளோ சூப்பரா இணைக்க முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 3வது பகுதி ட்ரோன் தொழில்நுட்பத்தின் புதிய எல்லை. இதுதான் தளவாட போக்குவரத்துல அடுத்த கட்டம். இந்த இடத்துல தான் நாம மலேசியா ட்ரோன் வர்த்தக மற்றும் தொழில் சபை, அதாவது MDCOI பத்தி கண்டிப்பா பேசியாகணும். AMKL 2026ல இவங்களோட பங்கேற்பு ஒரு மிக முக்கியமான கேம் சேஞ்சர். ஏன்னா மலேசியால ஏர் மொபிலிட்டின்னு சொல்லப்படுற வான்வழி இயக்கத்துக்கான கொள்கைகளையும் உள்கட்டமைப்பையும் உருவாக்குறதுல இவங்க தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இனிமே சரக்கு போக்குவரத்து வெறும் சாலைகள்ல மட்டும் நடக்க போறதில்ல, கார்களோட சேர்த்து ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் இணைச்சு வான்வழியில ஒரு மிகப்பெரிய வர்த்தக புரட்சியை ஏற்படுத்த இந்த அமைப்பு வழிகாட்ட போகுது. இப்ப ட்ரோன் தொழில்நுட்பம் பிரதான வாகனத்துறையோட முழுமையா இணைஞ்சிடுச்சுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் ஹேல்சே ட்ரோன் மற்றும் KTDMB போன்ற முன்னணி நிறுவனங்களோட ஈடுபாடுதான். இத பார்க்கும்போது ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. சின்ன பொருட்கள் டெலிவரியில ஆரம்பிச்சு பெரிய சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு வரைக்கும் இந்த ஆளில்லா விமான தொழில்நுட்பம் நம்ம எதிர்கால போக்குவரத்தை தலைகீழா மாத்தி அமைக்க போகுது. அதற்கான முதல் படிதான் இது. 4வது பகுதி வியூக ரீதியான வணிக இணைப்பு. அதாவது உங்க தேவைகளை சரியான வழங்குனர்களோட எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகர்கள் தங்களுக்கு தேவையான சரியான சப்ளையர்களை துல்லியமா கண்டுபிடிக்க உதவும் ஒரு சூப்பரான திட்டம்தான் இந்த மேட்ச்-அப் பிசினஸ் மேட்சிங் புரோகிராம். இது எப்படி வேலை செய்யும்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப உலகளாவிய வாய்ப்புகளை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். உங்க வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு அருமையான கருவியா செயல்படும். 5வது மற்றும் கடைசி பகுதி உங்க வருகைக்கான தயாரிப்புகள், தளவாடங்கள் மற்றும் அனுமதிகள். மலேசியா மற்றும் புருனை பிராந்தியத்துக்கான மெசே பிராங்க்ஃபர்ட்டின் அதிகாரப்பூர்வ விற்பனை கூட்டாளியாக
இன்ட்ரெபிட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நியமிச்சிருக்காங்க. உள்ளூர்ல உங்களுக்கு தேவையான பதிவுகள், ஒருங்கிணைப்பு எல்லாத்தையும் இவங்க தான் கவனிச்சுக்க போறாங்க. இதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முக்கியமான நபர்கள் வெரோனிகா மற்றும் கெனத். இந்த கண்காட்சியில கலந்துக்க 2 முக்கியமான விஷயங்களை நீங்க கட்டாயம் செஞ்சாகணும். 1, இலவச நுழைவுக்காக ஆன்லைன்ல முன்கூட்டியே பதிவு செய்றது. 2வது, நீங்க வெளிநாட்டுல இருந்து வரீங்கன்னா மலேசியாக்கு வர்றதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே மலேசியா டிஜிட்டல் வருகை அட்டை, அதாவது MDAC-ய கட்டாயமா ஆன்லைன்ல பூர்த்தி செஞ்சிடணும். இத மறந்துடாதீங்க. ஆட்டோ மெக்கானிக்கா கோலாலம்பூர் 2026 அப்படிங்கிறது வெறும் கண்காட்சி இல்லைங்க. அது நாளைய தொழில் வளர்ச்சியோட ஒரு நேரடி முன்னோட்டம். சாதாரண வாகன பழுதுபார்ப்பில தொடங்கி இன்னைக்கு MDCOவை முன்னெடுக்கும் வான்வழி இயக்கம், அதாவது ஏர் மொபிலிட்டி வரைக்கும் இந்த துறை எப்படி பிரம்மாண்டமா வளர்ந்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். பாரம்பரிய கார்கள்ல இருந்து இந்த ட்ரோன் யுகத்துக்கு உலகமே மாறும்போது உங்களுடைய வணிகம் இந்த எதிர்கால பாய்ச்சலுக்கு ஏத்தபடி தன்னை எப்படி மாற்றி அமைச்சுக்க போகுது? இத பத்தி யோசிங்க. மறக்காம இன்னைக்கு உங்க வருகைய பதிவு செய்யுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம். நன்றி.